பராசக்தி படத்த தியேட்டர்ல பார்க்கும்போது, சிவகார்த்திகேயனுடைய 25த் கிராபிக்ஸ ஒரு சில தியேட்டர்ல போடல. ஆனா ஓடிடில 25த் ஃபிலிம் கிராபிக்ஸ ஆட் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் பராசக்தி. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் ஜீ5 ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல மொழிக்காக எவனாவது உயிர குடுப்பானான்னு ஒரு டயலாக் வரும். எந்த நாடா இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம அம்மான்னு தான் சொல்லிக் குடுப்போம். அம்மான்ங்கிற வார்த்தை சொல்லிக் குடுக்குற மாதிரி கிராபிக்ஸ்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பீரியட் படம் அப்படிங்கிறதுனால, அந்த காலத்துல அமௌண்ட்லாம் எப்படி இருந்துச்சு, மருத்துவம்லாம் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு இந்த ஒரு ஷாட்ல நிமோனியா, ஃபீவருக்கான மருந்தோடைய ரேட்டு எவ்வளவு அப்படின்னு நியூஸ் பேப்பர் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி செலியனுடைய பாட்டி 1 அண்ணா, 2 அண்ணான்னு சொல்லி கணக்கு சொல்லி குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. 1 பைசா, 2 பைசான்னு வர்றதுக்கு முன்னாடியே 1 அண்ணா, 2 அண்ணான்னு தான் இருந்திருக்குது. ஸோ அதையுமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா, இப்பலாம் குறைஞ்சபட்சம் ரூ. 500 குடுத்து அனுப்புறது வழக்கம். அதே மாதிரி செலியனுடைய தம்பி காலேஜுக்கு படிக்க போவான். அப்போ ஊருக்கு போகும்போது அவருடைய பாக்கெட்ல ரூ. 20 குடுத்து அனுப்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ரூ. 20 அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி செலியன் வந்து ஹிந்தி கத்துக்கிறதுக்காண்டி ரூ. 2 ஃபீஸ் கட்டியிருப்பாரு. இந்த சீன்ல சென்னையில எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி வந்திருப்பான் ஒருத்தன். அப்ப பேனாவ ட்ரெயின் தண்டவாளத்துல மிஸ் ஆயிருக்கும். அத குனிஞ்சு எடுக்கும்போது, புது பேனா வாங்கிக்கோ அப்படின்னு செலியன் சொல்லுவாரு. புது பென் வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்ல. வர்றதுக்கும் போறதுக்கும் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அந்த காலத்துல எக்ஸ்ட்ரா காசு கூட நம்மகிட்ட இருக்காது அப்படிங்கிறத அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல செலியன் ட்ரெயினை மட்டும் கொளுத்தி விட்டுருப்பாரு. ஏன் ட்ரெயினை கொளுத்துறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா காலேஜ் போர்ஷன்ல பிரின்சிபல் கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை வேகன்சி இருக்கிறத தமிழ் பேப்பர்ல போடாம ஹிந்தி பேப்பர்ல மட்டும் போட்டிருக்கிறாங்க. ஸோ ட்ரெயினை மட்டும் ஊருக்குள்ள வரவிடலாமா அப்படிங்கிறதுக்காண்டி தான் ட்ரெயினை மட்டும் கொளுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கூட இன்னொரு ஒரு டயலாக்மே சொல்லியிருந்திருப்பாரு. நாங்க ஹிந்திக்காரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, ஹிந்தி மொழிக்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹிந்திக்காரவங்க வந்து ஊருக்குள்ள வரலாம். ஆனா ஹிந்தி மொழி தான் வந்து ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ரெயின் கொளுத்துற சீன்ல திருவுக்கு கையில அடிபட்டிருக்கும். அடுத்த சீன்ல பேண்டேஜ் போட்டிருந்திருப்பாரு. அப்ப நியூஸ் பேப்பர்ல வச்சு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அவருடைய கையில இருக்கிற பிளட் வந்து அந்த பேப்பர்ல அங்கங்க திட்டு திட்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கன்டினியூட்டியை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகா டீட்டெயிலா பேப்பர்ல வந்திருக்கும். திருவோட என்ட்ரோ சீன்ல திருவை பத்தி ரொம்ப பெருமையா மினிஸ்டர் கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப பிரில்லியண்டான ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு மினிஸ்டரும் திருக்கிட்ட அப்படியான்னு கேட்கும்போது ரொம்ப தன்மையா பதில் சொல்லாம பவர்ஃபுல்லா கெத்தா ஐஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இவருடைய கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லைன்லயே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. திரு கூட வேலை பார்க்குறவரு நேருக்கிட்ட இந்த கலவரத்தை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. அப்ப திரு தான் வந்து எதுக்காக ட்ரெயினை கொளுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. திரு பேசுனதுனால அந்த பெரிய அதிகாரி வந்து திருவுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரிய அவங்க அப்பாவை பத்தி சொல்லி திருவை எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஆனா அப்ப கூட திரு வந்து என்னுடைய பிளட் குரூப்பை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற, அப்புறம் ட்ரெயினை கொளுத்துறத பத்தி சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெத்தாவே சொல்லியிருந்திருப்பாரு. தமிழ் வாத்தியாருக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை தமிழுக்கு நிகரா ஹிந்தி வரதுனால கூட தமிழ் வாத்தியாருக்கு கருப்பு ட்ரெஸ் கொடுத்திருந்திருக்கலாம். அதே மாதிரி செலியனுடைய ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து வக்கீலா இருப்பாரு. ஸோ அவர் வந்து வக்கீலுக்கு ஏத்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. டயலாக் மூலமாவும் அட்வொகேட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பாரு. செலியன் வந்து புறநானூறு படைக்கு மணி ஆர்டர் போடும்போது ஆரம்பத்துல இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இதே இது செலியனுடைய அம்மா வந்து துரைக்கு மணி ஆர்டர் போடலாம்னு சொல்லி வந்திருப்பாங்க. அப்ப சலான் வந்து ஹிந்தியில இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. திரு வந்து ட்ரெயினை கொளுத்துனது, போராட்டத்துல தீய கொளுத்துனது எல்லாமே ஒரு சில கெமிக்கல் எல்லாத்தையும் சேர்த்து உடனே தீ பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கலந்து விட்டுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் சாங்ல செலியன் கிளாஸ் ரூம்ல இருந்து டான்ஸ் ஆடுவாரு. அதுக்கு பக்கத்துல கெமிஸ்ட்ரி லேப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு இதுலயே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைட்டில் பேஸ்ட் பண்ண இடமே வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு பக்கம் செலியனுடைய ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பான். அதனால இனிமேல் யாருமே என்னால இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
புறநானூறு படையே இனிமே வேண்டாம்னு சொல்லி மணியாளர் வந்து எரிச்சிருவாரு. அதே இது இந்த பக்கம் திரு வந்து ஒரு விரல் போயிருக்கும். நான் இனிமேல் எப்படி ஷூட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கும் ஒரு இழப்பு இருக்கும். அதே மாதிரி மதராசின்னு நீ ஒத்துக்கிற வரைக்கும் எல்லாரும் உன்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்ப ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேருடைய மனநிலையுமே வந்து ஒரு விஷயத்த இழந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் வேண்டா வெறுப்பா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு இடையில தான் இந்த படத்தோடைய டைட்டிலே வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருடைய மனசுக்குள்ளயுமே கோபம் தீயா எரியுது அப்படிங்கிறதுக்காண்டி தான் படத்துடைய பேர் போடும்போது பேக்ரவுண்ட்ல தீ எரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செலியன் வந்து ட்ரெயின்ல கரி அள்ளி போடுற சீன்ல வால்வ திருப்பி விடு ஃப்ளோ பேக் ஆனா ட்ரெயின் வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா தான் படத்தோடைய கிளைமேக்ஸ்ல செலியன் வந்து திருவ அடிச்சு தூக்கி போடும்போது ட்ரெயினோடைய வால்வு லாக் ஆயிடும். ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா தீப்பிடிச்சு எரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு பீரியட் படம் அப்படிங்கிறதுனால மஞ்ச கலர் குண்டு பல்பு, போக்குவரத்துக்காண்டி சைக்கிள் யூஸ் பண்றது, பழைய மாடல் காரு, ட்ரெயினு, ரேடியோ, காஸ்டியூமு, ஹேர் ஸ்டைலு, மதுரை ஸ்லாங் அப்படின்னாலே அவங்க இவங்க தான் பேசுவாங்க. ஆனா இந்த படத்துல ஆரம்ப கட்டத்துல இது இப்படிலாம் பேசல அப்படிங்கிற மாதிரி டயலாக்ல எங்கேயுமே அவங்க இவங்கன்னு வராது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்கா அந்த காலத்துல என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அழகா காட்டியிருப்பாங்க. அந்த காலத்துல தொழில்லாம் எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா கூட பாய் பின்றது, கூடை பின்றது, மண்பாண்டம் செய்றது, குதிரை வண்டி, மாட்டு வண்டி இந்த மாதிரி அவ்வளோ அழகா டீட்டெயில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பொதுவா ஒரு தலைவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா, அரைக்கம்பத்துல கொடிய பறக்க விடுறது, அவங்களுக்கு துக்க அனுசரிப்பு நாள் விடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே நேரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு அரைக்கம்பத்துல பறக்க விட்ட கொடிய 14 நாள் துக்க அனுசரிப்பு நாளாவும் அறிவிச்சிருப்பாங்க. ரத்னமாலா இந்த படத்துல ஆர்ஜேவா வருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரும்போது எல்லாருமே அன்னைக்கான நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்காண்டி நியூஸ் பேப்பர படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர கையில வச்சிருப்பாங்க. அதையுமே படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரத்னமாலாவுக்கு மைக்ல பேசுறதுனா ரொம்ப பயமா இருக்கும். இதே இது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு திக்கி திக்கி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் புணம் எரியறத பார்த்துட்டு ஸ்மெல் வரும். லைட்டா ஃபேஸ் ரியாக்ஷனும் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எமோஷனலா திக்காம பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு பயம் வந்துச்சு அப்படின்னா திக்கி திக்கி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா ரத்னமாலாவ வந்து ஒரு சீன்ல அவங்க அப்பா ரூமுக்குள்ள போட்டு அடைச்சிருவாரு. அப்பயுமே வந்து ரத்னமாலா வந்து பயத்துல திக்கி திக்கி தான் பேசுவாங்க. சின்னத்துரையோடைய இன்ட்ரோ சீன் காட்டும்போது அவர் இறந்துருவாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா ஃபர்ஸ்ட் சீன்லயே பிளாக் கலர் ஷேடோல தான் வந்து காட்டுவாங்க. காலேஜ் முடிச்சுட்டு லீவுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப ரசம் சாதம் தான் அவங்க பாட்டி வைப்பாங்க. அப்ப என்னதான் வந்து வெளியில போராடினாலும் நம்ம வீட்டிலேயே ரசம் சாதம் தான் அப்படின்னு சொல்லி புலம்புவாரு. அந்த காலத்துல சாதம் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா காமிச்சிருப்பாங்க. பராசக்தி படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்சு எந்த கேரக்டரோட உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஆட்டோகிராஃப் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. பராசக்தி படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.